பண்டிகைகளால் வருவது வீண் செலவே பெரும் மகிழ்வே. நடுவர் தமிழ்கடல் ஐயா நெல்லை கண்ணன் அவர்கள் வீண் செலவே என்னும் அணியினுடைய தலைவர் திரு வி சங்கரநாராயணன், அதே அணியில் திரு கே இளஞ்செழியன், பெரும் மகிழ்வே என்ற அணியில் திருமதி ஏ ரேணுகாதேவி, அதே அணியில் திருமதி ஆர் நாகலட்சுமி. இதோ பட்டிமண்டபம் தொடங்குகிறது. இதனுடைய ஒளிபரப்பு தீபாவளி அன்று காலை 11 மணிக்கு இதன் ஒளிபரப்பு என்பதாக சொல்லி மேடையை இந்த பொதிகை அந்த பொதிகையிடம் தருகிறது. இந்த பொதியை அந்த பொதியிடம் ஒப்படைக்கிறது என்று பாலரமணி சொல்வதற்கு காரணம், எங்கள் பொதிகை மகளைத்தான் அவர் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அவள் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை. அதனாலே தான் 6 மணிக்கு வருகிறேன் என்று சொன்னவன் சரியாக 6 மணிக்கு உள்ளே நுழைந்தேன். மருமகன் அழைத்திருக்கிற பொழுது முறையாக வருவதுதான் மாமனுக்கு கடப்பாடு என்றார். கார்த்திகேயன் வந்து சொல்லுகிறார், அந்த கைலாசமும் பொதிகையும் ஒன்று என்று. அதை கேட்பதற்கு விஸ்வநாதனே வந்திருக்கிறார் இல்லையா? பொதிகையிலேயும் அமைதி இருக்கும், அங்கே கைலாயத்திலேயும். ஏன் தெரிகிறதா? தென்னாடுடைய சிவன் தானே அங்கே அமர்ந்திருக்கிறான். அதனாலே பொதிகையும் கைலாயமும் ஒன்றுதான். கோயில் என்ன சொல்றாங்க? தென்னாடுடைய சிவனையை போற்றி. இவனைத்தான் வெவ்வேறு பெயர்களிலே வெவ்வேறு மதத்தவர்கள் வெவ்வேறு நாடுகளிலே அழைக்கிறார்கள் என்று சொல்லுகிற பரந்த மனப்பான்மை கொண்ட தமிழ் பிறந்தது பொதிகையில். இந்த அணியை பற்றி கூட அவங்க இயக்குனர் சரியாக கவனிச்சாங்க. வீண் சிலவே என்று சொல்ல ஆண்களை விட்டால் வேறு யார் கிடைப்பார்கள்? பெரும் மகிழ்வே என்று சொல்ல அவர்களை விட்டாலும் ஆள் கிடையாது. பட்டிமண்டபங்கள் என்பவை செய்திகளை, நல்லவைகளை மக்களுக்கு தருவதற்கென்று சங்க காலத்திலிருந்து துவக்கப்பட்ட அந்த காலத்திலேயே பாங்கறிந்து என்று தமிழ் சொல்லியது. தவத்திரு தமிழ் ஞான தந்தை குன்றக்குடி அடிகளார் அவர்கள் மக்களுக்கு நல்ல செய்திகள் சொல்வதற்கு இதை பயன்படுத்தினார்கள். ஆனால் இப்பொழுது நம்முடைய மக்கள் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால், நகைச்சுவை என்கிற பெயரில் அவலச்சுவை அரங்கேற்றுவதற்காக பட்டிமன்றத்தை மாற்றி வைத்திருக்கிறார். நகைச்சுவை என்கிற பெயர் அது அவலச்சுவை. நகைச்சுவை என்பது கேட்ட மாத்திரத்தில் சிரிக்க வைத்துவிட்டு 6 மாத காலம் எது சிந்திக்க வைக்குமோ அது நகைச்சுவை. கேட்ட மாத்திரம் சிரித்து அப்பொழுதே மறந்து விட்டார்கள் என்றால் அது நகைச்சுவை. கலைவாணர் வருவார் ஒரு திரைப்படத்தில், நிறைய குடிச்சாலும் நிதானந்த வர மாட்டே, நெருப்பு பெட்டி எங்க வச்சேன்னு தேடுவார். ஒரு குடியாரனை எவ்வளவு லேசா சொல்லிடுவார் அவர். எது அவர் சொல்ற முறையே நிறைய பாடுறதே நல்லா இருக்கும். கிடைச்ச நெருப்பு பெட்டி எங்க வச்சேன், டீய மதுரம் கேட்கும், ஏயா குடிச்சிட்டு. அதான் நகைச்சுவை. ஒரு மிகப்பெரிய சிந்தனை அரங்கத்தை அறிவும் ஆற்றலும் சார்ந்த இனமான தமிழினம் கொச்சைப்படுத்துகிறது என்கிற கவலை எனக்கு அதிகம். மன்னித்துக் கொள்ளுங்கள். அதனாலேயே பேராசிரியர்கள் என் தலைமையில் பேச பயப்படுவார்கள் என்பது லேனாவுக்கு நன்கு தெரியும். அவர் அதை உணர்ந்தவர். இந்த பிள்ளைகள்லாம் நல்லா பேசுறவங்க. ரேணுகா ரொம்ப அருமையா பேசும். பெரிய சிரமம் எல்லா மொழியிலும், ஆங்கிலத்தில், தமிழில், ஹிந்தியில். தமிழக அரசின் உயர் அதிகாரி ஒரு பெண்மணி இவரை அழைத்து மாலை சூட்டிட்டு, குடியரசு தினம் சுதந்திர தினத்துக்கெல்லாம் இனிமேல் நீதாமா எங்களுக்கு தொகுப்பு வழங்கணும், எல்லா மொழியும் எவ்வளோ அருமையாக பேசுகிறேன்னு கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. அதிகாரிகள் ஒரு ஆசிரியரை பாராட்டுகிறார்கள் என்பது எத்தனை வியப்புக்குரிய விஷயம் நம் நாட்டில். நீங்கள் அதுபோல் நாகலட்சுமி, அவங்க தந்தையார் மிகப்பெரிய பொதுவுடைமை இயக்க வீரர் புதுக்கோட்டையில், ராமச்சந்திரன். ஜீவானந்தம் போன்ற மிகப்பெரிய தலைவர்களோடு தொடர்புடைய குடும்பம், மிகச்சிறந்த
என் தம்பி சங்கரநாராயணன். பாகப்பிரிவினையிலே பட்டுக்கோட்டையார் பாடல் எழுதியதே இவரை பார்த்துத்தான். இந்த பானை வயிற்றோனே பக்தர்களை காப்பவனே மூலப்பொருளே மூத்தவனே கணேசான்னு எழுதுவார்ல பட்டுக்கோட்டை. இவர் ஏவிஎஸ் கலைக்கல்லூரியில் பேராசிரியர். தம்பி இளஞ்செழியன் நெய்வேலியில் நான் பார்த்த பிள்ளை, மருதூரார் வளர்த்தப்பட்ட. உங்களெல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி. கார்த்திகேயன் ஐயாவுக்கு என்ன மகிழ்ச்சினா, அரங்கம் நிறைந்திருக்கிறது என்பது மட்டுமல்ல, அரங்கம் தரமானவர்களால் நிறைந்திருக்கிறது என்று அவர் உணர்ந்தார். பண்டிகைகள் நிறைய இருக்கு நம்ம நாட்டில் இல்லையா? காமன் பண்டிகைங்கிறான், மயான கொள்ளைங்கிறான். மயான கொள்ளைக்கு வேலூரில் என்ன ஒரு பட்டிமன்றத்துக்கு நம்ம அப்துல் காதரையா கூட்டு போயிட்டார். நல்ல இடம். நாங்கள் மேடையில் போய் உட்கார்ந்த உடனே இந்த ஊர் தலைவர் வந்து ஊர் மக்களை கூப்பிட்றான். பட்டிமன்றம் பேசுகிறவனுங்களாம் வந்துட்டானுவோ வாங்கங்கிறான். ஆஹா, நான் காதரையாவே பார்த்தேன். காதரையாவுக்கு உயிரே போயிடுது. ஐயா போய் இங்கே கூட்டு வந்துட்டோமே. நான் சொன்னேன், உங்கள் அன்பிற்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் இது 6 மணிக்கே கூப்பிட்டுருக்கலாம். இதை இப்போ நம்மள இந்த அரங்கம் அப்படி இல்லை. அரங்கம் சார்ந்து அறிஞர்களுக்கு சிந்தனை பெருக்கெடுக்கும். யார் கேட்குறாங்களோ அதை பொறுத்து. மதுரை சோமுக்கு கேட்கிறவன் சரியானவனா இருந்தா சோமுனுடைய கச்சேரி. இல்ல அந்த சண்டாளமான என்ன கவி பாடினாலுமே இப்ப அருணா பாட போதுன்னு அரங்கம் கைதட்டுதான். என்ன கவி பாட போகிறான்னா கைதட்டு. அப்படி இருக்கணும். இவங்கள்ட்ட அதான் சொன்னேன். இளஞ்செழி முதல்ல என் தலைமையில் பேசுது. அதான் சொல்லிட்டேன், தப்பான நகைச்சுவை எதுவும் வந்துடக்கூடாது, எனக்கு பிடிக்காது, கோவப்பட்டுருவோம், அப்புறம் வருத்தப்படக்கூடாது இல்லைங்களா? தவறு கண்ட இடத்தில் நாம் தட்டி கேட்காததுனாலேயே நிறைய தமிழறிஞர்கள் வீணாக போய்விட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. சொல்லிடணும், தப்பு. ஏன்னா வள்ளுவன் மன்னருக்கே சொல்றான், இடிப்பாறு இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும். சொல்லிடணும், ஒன்றும் தப்பே கிடையாது. 10 கம்பராமாயண பாட்டை வச்சுட்டு 30 வருஷம் பட்டிமன்றம் பேசுறானே. 10 தான். நம்ம எதாவது கேட்டால் அவனுக்கு கோவம் வருது. ஒருத்தன் வெளிப்படையாகவே சொல்லிட்டான், நீங்கள் படித்தீர்கள் என்பதற்காக என்னை கேட்கக்கூடாதுன்னா. அதனால தாண்டா நான் நடுவராக இருக்கேன், நீ அங்கே இருக்க, அதனால தாண்டா கேட்குறேன், நீ பதில். வள்ளுவர் என்ன சொன்னார்னே 10 நிமிஷம் சொல்லிட்டு இருக்கான், சொல்லவே மாட்டான்றான். செவிச்செல்வம் செல்வத்துட் செல்வம்னா வள்ளுவன். செல்வத்திலே சிறந்த செல்வம் கல்வி. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கில் மன்னனில் கற்றோனே சிறப்புடையான். மன்னருக்கு தன் தேசம் அல்லார் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நான் 10ஆவது வகுப்பு தேர்வு வெற்றி பெற்றதே எங்கள் வீட்டில் விழாவாக கொண்டாடினாங்க. மிகப்பெரிய விழா. எங்கள் அப்பா என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீ என்னை அதிர்ச்சிக்கு ஆளாக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் உன்னை எவ்வளோ நம்பி இருந்தேன், எல்லா பேட்டையும் சொல்லியிருந்தேன், நீ ஏமாத்திட்டு. அது இன்னொரு சிறப்பு என்னென்னா, எனக்கு முன்னார் இருக்கிற மாணவர் மாநிலத்தில் முதல்வராக வருவார்னா, எனக்கு பின்னால் இருக்கிறவர் மாவட்டத்தில் முதல், அவன் 2 பேரும் தோத்துட்டான். அது எங்கள் தலைமை ஆசிரியருக்கு ரொம்ப வருத்தம். என்கிட்ட வந்து கேட்குறேன், எப்படி நீ தேர்ச்சி பெற்றாங்க? நான் ஒரு தலைமை ஆசிரியர் ஐயா, ஒருத்தன் தேர்ச்சி பெற்றா பாராட்டு, அவருக்கு அவன் 2 பேரும். அப்பொழுதுதான் கருதினேன், இறைவன் என்னோடு இருக்கிறான், நான் தோற்று போவேன் என்று கருதுகிற இடங்களிலெல்லாம் இறைவன் என்னை வெற்றியடைய வைக்கிறான் என்று முழுமையான இறை நம்பிக்கை எனக்கு அன்றைக்குத்தான் ஏற்பட்டது. ஏன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்குள்ளே நிற்கிறோம், பாலாபிஷேகம் நடக்கு, வெளியில் வந்து பார்க்குறேன் பத்திரிகையில் செய்தி, SSLC தேர்வு முடிவுகள். எங்கள் ஓட்டுநர் எப்பவும் இருக்கார், 95 வயசாச்சு, எங்கள் ஊரில் ரொம்ப அன்பானவர். அவசரமாக போய் செய்தித்தாள் வாங்கினார். நம்ம நம்பர் இருக்காதுங்கிறது தான் அவர் வாங்கினது. வந்து சொல்கிறாரு, தப்பாக அச்சடிச்சிருக்காங்கிறார் அவர் நம்மகிட்ட. இல்லைங்க, நான் சிரிக்கிறது சொல்லுங்க, அவன் 95 வயசில் இப்பவும் அதை தான் சொல்கிறான், நீங்கள் பாஸ் பண்ணலைங்கிறான். இப்போவே நான் பாட்டு இன்றைக்கு உங்களிடம் கேட்கிறேன் பெரியவர்களே, என் தந்தையின் அருகிலிருந்து தமிழ் கற்றேன். அவர்கள் எனக்கு தமிழ் பயிற்றுவிக்கவில்லை, அவர்கள் தமிழ் பேசிக் கொண்டிருந்தார்கள், பக்கத்தில் இருந்தேன், தமிழ் எனக்கு வந்தது. வெண்பா ஒரு காலில் கல்லானே வெள்ளோலை கண்பார்க்க கையால் எழுதானே பெண்பாபி பெற்றாளை பெற்றாள் பெரும்பளையாய் பெற்றாள் எற்றோ மற்றெற்றுன்னு சொல்லுவாங்க. சொல்லணும், சொல்லுன்னா அடுத்தவன் பேக் போன்றுவாங்க. என்ன மகிழ்ச்சின்னா, நானாவது 10ஆவது வரை போனேன், அவர்கள் பள்ளிக்கூடமே போனதில்லை.
கல்லாடந்தலைகளாக சொல்லிடுவாங்க. கம்பராமாயணம் என்ன சொல்கிறாங்க, அவங்க விளையாட்டாக சொல்கிறாங்க, அந்த 2010 பாட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. வாரியார் சாமிகள், கிவா ஜெகநாதன், அருணா எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க, எல்லாரும் கீழே தான் உட்காருவாங்க அவங்க முன்னால். அந்த அறிவுக்கு அதற்கு மேல் நான் படிக்காமல் போய்விட்டேனே, நீங்கள் என்னை கண்டிக்கவில்லை என்று கேட்டபொழுது என் தந்தை எனக்கு சொல்லியது, நீ பிறந்த தேதியெல்லாம் நான் கணக்கு பண்ணி வச்சிருக்கேன், நீ உலக புகழ் பெறுவாய், உலகம் முழுவதும் உன்னை மக்கள் அழைப்பார்கள், போற்றுவார்கள், உன் கூட பிறந்தவன்லாம் பெரிய பதவிகள் இருப்பான், அவங்களை அறிமுகப்படுத்தும் போது உனக்கு அண்ணன் தான் அறிமுகப்படுத்துவானோடய அவங்க எவனையும் உனக்கு அண்ணன்னு சொல்லிட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அது நடக்குது. இப்போ எல்லா நாட்டுக்கும் போகிறேன், சில நேரம் அழுதுருவேன். உலகம் பூரா இருக்கிற தமிழர்கள் அப்படியே காலில் வந்து விடுறாங்க. எனக்கு பயம். கடவுள்கிட்ட சொல்லுவேன், உன்னை கும்பிடத்துக்காமல் என்ன கும்பிட்றானுங்க, நீ என்ன எதுவும் தண்டிச்சிடாத சண்டாளா, அவன் உன்னைத்தான் கும்பிட நினைக்கிறான், உன்னை நேரம் கும்பிடத்தில்லை, என்ன விழுந்து கும்பிட்றான், இதை ஏற்றுக்கும். காலில் விழுகிற பொழுதே எனக்கு பணிவு வரவில்லை என்றால் நான் திருக்குறள் கற்று என்ன எதுக்கு? பணிவுடையன் இன்சொலநாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்றும் பிறங்கிறான் இல்லையா? நல்லா இருக்கு பண்டிகை தீபாவளி. மணிமேகலை அட்சய பாத்திரத்திலிருந்து ஏழைகளுக்கு சோறு போட்ட நாள் அட்சய திருதியை. தங்கம் வாங்குங்கிறானே, சோத்துக்கும் தங்கத்துக்கு என்னடா சம்பந்தம்? இந்த நாடு எப்படி போயிடுது பாருங்க. அன்றைக்கு நமக்கு தெரிந்த மக்களுக்கு வயிற்றுக்கு சோறுடல் வேண்டும், செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, ஏனென்றால் அது தங்கமே இல்லைங்கிறான். விவரம் சொல்றான். நமக்கு பண்டிகைகளை தெரிஞ்சுக்கிட முடியல. பொங்கல் என்பது உழவன் திருநாள், சுழந்து மாதிரி பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்னாங்க இப்போ வள்ளுவன். அதான் அவன் அறிஞ. வேளாண் தொழில் என்பது எதுக்கு உண்டானது? வருத்தத்திற்குரிய தொழில்னு சொல்லுவான், உழந்தும்ங்கிறான். வேளாண் தொழில் பண்ணுறவன் ஒரு நாள் அந்த சாதாரணமாக பழமொழியில் சொல்லுவான், உழவன் கணக்கு பார்த்தா உழக்கு மிஞ்சாதுன்றுவான். உழந்தும் உழவே. ஆனால் அது இன்னொன்று சொன்னார் பாருங்க, அதான் வள்ளுவர் மேல் நமக்கு பெரிய மரியாதை. என்ன சொன்னார்? உழவினார் கைமடங்கி நிலை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. நான் வள்ளுவர்கிட்ட அடிக்கடி பேசுவேன். என்ன மாதிரி ஆள் பேசினா அவர் பேசுவார். இந்த ஆவி அமுதா மூலமாக இல்லை, நேரடியாக பேசுவேன். ஏன்னா நம்ம பையங்க பூரா வேறு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கானுவோ. நம்ம பையங்க பூரா இந்த ஒன்று கொடுத்துருக்கானே. ஒருத்தன் சொல்கிறான் கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள்ங்க. ஒருத்தன் பேசுங்கள் பேசுங்கள் பேசிக்கொண்டே இருங்கள்ங்க. இன்னொருத்தன் பாருங்கள் பாருங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்களா, வீட்டில் போய் பாரு, ஒன்றும் இருக்காதுங்க, எல்லாத்தான் பிடிக்கிறவனா. எது கேட்டுகிட்டே இருந்தால் விளங்குமா? வள்ளுவர்கிட்ட பேசலாம். நான் கேட்டேன், சாமி உழவனை ஏன் அவ்வளோ சிறப்பாக சொல்கிறீங்கன்னாப்பா, ஒன்றும் இல்லைடா, அவன் கையை மடக்கி தலைக்கு வச்சு படுத்துட்டான்னு வச்சுக்க, நீ மிகப்பெரிய துறவிகள் என்று கருதுகிறாயே, துறவிகள் அவங்க தெருவுக்கு வந்துடுவாங்க, குடியரசுத் தலைவர், பிரதமர் எல்லாருமே உழவன் இல்லைன்னு வச்சுக்க, சோறு இல்லைன்னா முடிஞ்சு போச்சுல்ல. அதுக்கு தான் பொங்கல் பண்டிகை, உழவர் திருநாள். ஆனால் உழவர்கிட்ட ஒரு பண்பு இருந்து பாருங்க, அவர்களுக்கு உதவுகிற மாடுகளுக்குன்னு மறுநாள் திருநாள் வச்சுக்கிட்டான். நெல்லு வயலில் இறங்கி உழும் மாடும் பாரதி. இது அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பாமா. கொத்தி திரியும் அந்த கோழின்னா 65ங்கிறானே. ஐயர் என்ன சொன்னா, கொத்தி திரியும் அந்த கோழி, அதை கூட்டி விளையாடு பாப்பார். மன்னிச்சுக்கிடுங்க, அந்த விளையாட்டெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு மாநகரங்களிலேயும் நகரங்களிலேயும் நீங்கள் இல்லாமல் செய்ததுனாலே தான் நம்ம குழந்தைகளிலே பல பேர் குறிப்பிட்ட வயதிலே போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள். அவர்களுக்கு இயற்கையும் தெரியவில்லை, இயற்கை சார்ந்த வாழ்க்கையும் தெரியவில்லை, முதியவர்களை மதிக்க வேண்டும் என்று தெரியல. தாத்தா பாட்டிலாம் இல்லை. நல்ல வேளை என் பிள்ளைகள்லாம் நல்லவனா இருக்கான். இல்லை நம்ம வயசுக்கு நம்ம எங்கே இருக்கணும்? ஆமாம், நீ சந்தோஷமாக கொண்டு விட்டுருவியே, என்ன கூட பிறந்த தம்பி விடுவானா என்னவன்? கரெக்டாக இந்த வயதிலே ஆரோக்கியமாக இருக்கிறது நல்லது. நமக்கு வாக்களிக்க போய் நின்று அந்த அதிகாரிட்ட கேட்டப்போ 60 வயசுக்கு மேலே உண்டானோடைய தனிக்குவாம்ல, அது 60 வயசுக்கு மேலே, யா உங்களுக்கு என்னங்கிறான். நான் சொன்னேன், எனக்கு ஆயிடுதுன்னு தெரியலையேங்கிறான். அவனுக்கு வருத்தமாக இருக்கு. அவன் நல்லதுக்கு சொல்கிறானோ வருத்தத்துக்கு நமக்கு புரியல. இல்லையா, எதுக்கு தனிக்கணும்? இல்லையா, நான் வயசு நான் இதுக்கு சர்டிஃபிகேட்டாக எடுத்துகிட்டு போக முடியுங்க. இல்லை என்ன சொல்கிறீங்க? யோசிங்க. பொங்கல் திருவிழா என்பது அதுக்கு. தீபாவளி நரகாசுரனை
அதான் சிறப்பு. தாய் தகப்பங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லுது அந்த புராணம். தான் பெற்ற குழந்தையாக இருந்தாலுமே அவன் சமூக விரோதியாக இருந்தான் என்றால் தாயும் தந்தையும் சேர்ந்து அவனை கொன்றால்தான் சமூகம் உருப்படும் தானே கண்ணன் அந்த அம்மா காமிச்சு நமக்கு. பெத்த பிள்ளை என்ன பிள்ளைலாம் பார்க்கக்கூடாது, கொன்னுடணும் என்று புராணம் சொல்லுகிறது. வேற என்னத்தையும் நினைச்சிடாங்க, நான் வெறுமனை தான் சொல்றேன். கேள்வி இந்த தமிழ்நாட்டில் அது வேற சங்கடம், வேற எதையும் நினைச்சிருவாங்க. என்ன மருதுறாரு வாயை திறக்க பயமா இருக்கு. பரவாயில்ல, மெட்ராஸ்காரங்களா இருக்கு, திருநெல்வேலிக்காரனா இன்னும் கடுமையாக சிந்திச்சிருவான். எங்கள் ஊருக்காரன் இருக்காங்க, அண்ணா சாத்தான் சொல்லிதாருமா இழுத்து விட்டுருவான். புரியுது? அதானே என்ன, அதுக்கு தானே கொண்டாட்டம் இல்லையா? இன்னொரு செய்தி கூட இதில், அந்த காலத்தில் 2 பண்டிகை தான், ஒன்றும் இல்லை, 2 வேட்டி 2 துண்டு தான் வச்சுக்கிறோம். அந்த ஒன்றுக்கு வாங்கி இது கொண்டு வாங்குவோம். அதுதான் அன்றைக்கு இருந்த பொருளாதார சூழ்நிலை. ஒரு ஏழை அப்படி தான். இதில் என்ன சிறப்பு தெரியுமா? இந்துக்கள் இந்த பண்டிகை கொண்டாடுவதை பார்த்த பாபர் இது என்னதுன்னு கேட்குறாரு. தீபாவளி பண்டிகை அவர் தான் வெடி வெடிக்க சொல்லி கொடுக்குறாரு. பாபர் நம்முடைய பண்டிகைக்கு அவர் வெடி வெடிக்க சொல்லி அவர் வெடி கொடுக்குறாரு பாபர். இப்போ அவருக்கு வெடி வச்சுட்டோம். நம்ம என்ன இல்லை, அந்த மன்னர்கள் இஸ்லாமிய மன்னர்களாக இருந்தால் கூட நம்ம பண்டிகை ரசிச்சிருக்கான் பாருங்க. ஏன் வெறுமனை கொண்டாடுறாங்க? நான் உச்சாமா கொண்டாட சொல்லி வெடி சொன்னார்ல பாபர். இப்போ போடுறோம். இப்போ நம்ம அரசாங்கத்தில் நம்ம 10 மணிக்கு மேலே போடாதுங்கிறாங்க. 10 மணிக்கு மேலே வெடி போடாது, அது போடாத, புது துணி, கங்கா ஸ்நானம் ஆச்சாங்கிறாங்க. உங்களெல்லாம் சொல்கிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நான் வெளியே வேற போகணும். எப்படி போகிறேன்னு தெரியல. சென்னையில் பூரா பொங்கல் பூரா ஸ்டவ்வில் தானே விடுதிய. சூரியன் எங்கே கூட வருமா அவங்க வீட்டுக்குள்ளே? சூரியன் நம்மகிட்ட சொல்கிறான், நான் சென்னையில் பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதில்லைன்ட்டான் சூரியன்ட்ட. எதுக்குன்னு கேட்டேன். பூராமே பிளாட்டில் விட்டுட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் கோலம் போட்டால் அந்த வீட்டுக்கு போயிடுது, அந்த வீட்டில் கோலம் போட்டால் ஸ்டவ்வில் தான் பொங்கலுங்க. இப்போ எங்கள் ஊர்லெலாம் வாசலில் பெரிய செட்டிநாட்டில் பெரிய கோலம் போட்டு அதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் நாங்கள். அது ஒரு பெரிய விழாவாக மகிழ்ச்சி. அது மாதிரி தானே தீபாவளி. சின்ன பிள்ளைகள் போனால் 4 மணிக்கு எதிர்த்துக்கணும். அது பண்ண வெடிக்கு அப்பா பார்த்து வெடி இருக்காது இருக்கான்னு. ஆனால் இந்த பண்டிகை எதுக்கு கொண்டாடப்படுதுன்னு தெரிஞ்சு கொண்டாடுறாங்களா? அதுக்கு தான் அந்த பட்டிமன்றமே. எப்படி அட்சய திருதியை தெரியலையா அது மாதிரி. திருநீலகண்டன் ஏன் சிவபெருமானுக்கு பேர் வந்தது? அவன் பொன்னார் மேனியன், எரிதழல் மேனியன், செக்கச்சிவந்த நடத்தவன். செய்தித்தாளில் பூரா பாருங்க அவனை கருப்பனா போடுறான். நானும் எல்லா பத்திரிகையும் எழுதிட்டேன். அவன் சிவப்புப்பா, அவன் வீட்டுக்காரி தான் கருப்பு, வீட்டுக்காரோட அண்ணன் கருப்பு, அவன் பொண்டாட்டி சிவப்பு லட்சுமி சொல்கிறேன். ஒரு பத்திரிகையில் எழுதுறான், அவர் விஷத்தை உண்ட உடனே உடல் புறம் நீளமாகிவிட்டது, ஆகவே அவருக்கு திருநீலகண்டன்னு பேர்னு எழுதுறான். ஐயா பெரிய செய்தித்தாள். நான் முதலாளிக்கே எழுதிட்டேன். அவர் அப்புறம் என்கிட்ட கூட்டு கேட்குறாரு, ஏன் பத்திரிகையெல்லாம் உன்னை யார் படிக்க சொன்னான்ட்டார். ஆஹா, அப்போ தப்பு, இது நம்ம அவர்கிட்ட நம்ம ஒன்றும் வருத்தப்படக்கூடாது. அவர் பத்திரிகை நம்ம படிக்கிற ஸ்டாண்டர்ட்லன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. புரியுதா? இன்னொரு வார பத்திரிகை பரபரப்பான செய்தி தருவான். அதில் ஒரு திரைப்பட கவிஞன் ஒரு தொடர் எழுதுகிறான். அதில் அவன் எழுதுகிறான், ராமனையும் லட்சுமணனையும் விஸ்வாமுத்திர முனிவர் அழைத்து சென்று மகிஷாசுர மர்த்தினியை வதம் செய்தார்னு எழுதுகிறான். பத்திரிகை நான் கையில் வச்சுருக்கேன். அவன் திரைப்படத்தில் பாட்டு எழுதுகிறான். நான் என்ன பண்ண, தமிழ் தாய் துன்பம் அப்படி இருக்குது. அந்த பத்திரிகை முதலாளியை கூட்டு கேட்டேன், ஏழை இப்படிலாம் எழுதுறானே என்னடா பாட்டு. அண்ணாச்சே, ஏன் பத்திரிகை நான் உங்களுக்காக வெளியிடுறேன்னு உங்கள்கிட்ட சொன்னேனா? இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நானே அவன் என்ன சொன்னான், ராமரும் லட்சுமணரும் தானே மகிஷாசுர மர்த்தினியை கொண்டாங்க, உங்கள் அப்பா சுப்பியாவிலேவா கொண்டாங்க, எதுக்கு இவ்வளோ வருத்தப்படுதுங்கிறான். அட சண்டாள பயிலே. இப்போ ராமாயணமும் தெரியல, மகிஷாசுர மர்த்தினியும் தெரியல. அவன் பெரிய கவிஞங்க, பெரிய வித்தகன்கிறான். அவனை லேனாவுக்கு புரிஞ்சிடும், எனக்கு தெரியும். லேனா சாதாரண ஆளா? உங்கள்கிட்ட சொல்கிறேம்மா, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. தீபாவளின்னா என்ன, பொங்கல்னா என்ன, தாத்தா பாட்டின்னா என்னான்னு இப்போ சொல்லிக் கொடுக்க தானே வேண்டியிருக்கு. தெரியலையே அவனுக்கு. நம்மளே கிராண்ட் பான் தான் கூப்பிட்றோம். அவுடி விடும் தான் கேட்கான் ஃபோனில். தமிழ்லே பேச மாட்டாங்க. அதுலேயும் பொதிகை ஒன்று தான் தமிழை பாதுகாத்து வச்சுருங்க. தான் தமிழுக்கு தமிழ் பேசுறது. மற்றதில் தேர்வு பண்ணும்போதே அந்த பிள்ளை நல்ல தமிழ் பேசுனா வேண்டாங்கிறான். நம்ம அதிலே இப்படி சொல்லாதீங்க, ஏப்பா நீங்கள் கேட்க போகிற பாட்டு அப்படி தான் சொல்லணுங்க. நான் அவனே இன்னும் கொஞ்சம் மாற்ற, இன்னும் தமிழ்னு தெரியல பேசுங்க, விளங்குமா? உங்களுடைய பிறந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி வீங்குலி ஞால திருவிழ கற்று வாங்க ஒரு மின்னைய தனியாளி வெங்கதோர் டேனையது தன்னேறில்லாத தமிழ். நான் சங்ககால புலவன் இல்லையா? கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதர துதி தெழுந்து ஒன்று பல வாயிடினும் ஆரியம் போல் உலக வழ கழிந்தொழிந்து சிதையாவும் சீரழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துமேனார் மனோன்மணி ஆசிரியர் சுந்தரம் பிள்ளை இல்லையா?
யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இதாவது எங்கும் காணோம். நான் பாரதி சும்மா சொல்லலை, 8 மொழி தெரியும் பாரதிக்கு. எங்கள் ஐயனுக்கு எனக்கு என்னெல்லாம் தெரியும்? பிரெஞ்சு தெரியும், லாட்டின் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், கன்னடம் தெரியும், மலையாளம் தெரியும், துளு தெரியும், பிரெஞ்சும் தமிழும் தெரியும். அதனால தான் யான் படித்த மொழிகளிலே அவன் சொல்லலை, யாம் அறிந்த மொழிகளிலேங்க. படித்தல் வேறு, அறிதல் வேறு. இப்போ எல்லாம் படிக்கும், அறியணும். கற்றவர் ஞானம் என்றேல் காமத்தை கடக்கலாமோம் கம்பன். ராவணன மாதிரி சிறந்த கல்விமான் கிடையாதுன்னு கம்பன் பேசுறாங்க. அப்ப கம்பன் சொல்ல உண்மைதான். இவ்வளவு கற்றதுக்குனால இந்த கற்ற கல்வியை அவன் ஞானமாக மாற்றவில்லை. ஞானமாக மாற்றியிருந்தா அடுத்தவன் கொண்டாடி தூக்கிட்டு போயிருப்பானாங்கிறான். அதான் படித்தல். அதான் எங்க ஐயன் யாமறிந்த மொழிகளிலே. எனக்கு ஒரு சந்தேகம், பாரதியார்ட்ட போய் கேட்டேன், எல்லாம் சரிதான், நீயே சோத்துக்கலாத இரு, என்ன யாம்ங்கிற? யாம்னா மடாதிபதி சொல்லணும், மன்னன் சொல்லணும், நீ ஏன் யாம்னு சொன்ன? அப்போ சொன்னான் பாருங்க, மன்னர்களையும் மடாதிபதிகளையும் மண்டியிட வைக்கிற என் அன்னை தமிழ் என்னிடத்தில் இருப்பதனால் எனக்கு தானடா யாம் என்று சொல்லுகிற உரிமை இருக்கிறோம் நாங்கள் இல்லையா? தமிழக இளமைக்கு பால் இன்ப தமிழங்கள் புலவருக்கு புகழ்மிக்க வேல் என்று பாவேந்தர் பாடினார். கதிர்வெடித்து பிளம்பு விட கடல் குதித்து சூடாற்ற முதுமை நில பரப்பின் முதற் பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணந்தர் முன் நலம் வளர்த்த தமிழன் அங்கே பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்களை பார்த்த வழின்னு கவியரசு கண்ணதாசன். நாளும் இன்னிசையால் ஞான சம்பந்தன் தமிழ் பரப்பினார். தோடுடைய சிவனில் ஆரம்பிச்சு இல்லையா? நின்னாவார் பிறர் என்று நீயே ஆனாய் நினைப்பார்கள், மனத்துக்கு ஒரு வித்துமானாய் மன்னானாய் மன்னவருக்கு ஒரு அமுதுமானாய் மறைநான்குமானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமுமானாய் பூமியிலே புகழ்மிக்க பொருளே இன்ன என்னானா என்னானா எண்ணி நல்லால் ஏழையே. திருநாவுக்கரசர் பாடினார். அவன் விதிக்கு அவனவனுக்கு கடவுள் கிடைச்சிருக்காண்டா, கடவுளை வச்சு சண்டை போடாங்க. நம்மாழ்வார் சொன்னார், அவரவர் தம தமது அறிவறி வகை அவரவர் இறைவர் எனாடி எனவர்கள் அவரவர் இறைவர் குறைவில் இறையவர் அவரவர் விதி வழி அடையன் என்றார். அவன் விதிக்கு அவனவனுக்கு கடவுள், அவன் கடவுளை அவன் கும்பிடட்டும் சண்டை போடாது. வேறுபடு சமயமெல்லாம் புகுந்து பார்க்கின் விளங்கு பரம்பொருளே எனது விளையாட்டல்லான்னு சைவ சமயம் சொல்லுச்சு. எந்த சமயத்துக்குள்ள நுழைஞ்சு பார்த்தாலும் கடவுளை நீ தான் அங்கே இருக்கு, அதனால எனக்கு எல்லா கடவுளும் எல்லாத்தையும் மாற்றிட்டோம். தமிழ் தான் சொல்லிச்சு விடும் எல்லாத்தையும். இதெல்லாம் கடைப்பிடிச்சோன்னு ஒன்றும் இல்லைங்க. திருக்குறள் படி வாழ்ந்துருந்தோம்னு வைங்க, நம்ம நிம்மதியாக இருந்திருப்போம். அது ஒன்று எடுத்துக்கிட்டா போதும். தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடுங்கிற. இப்போ இயக்குநர்கிட்ட நான் ஒரு தப்புன்ட்டேன்னு நீங்கள் கார்த்திகேயனை கேட்டேன், நான் ராத்திரி தூங்க முடியுமா? வேற யாரும் வேண்டாம், நெஞ்சு கொண்டுரும்ல. அவர் என்ன இவ்வளோ நம்பிட்டு இருந்தார் இப்படி பண்ணிட்டேன்னு. அப்போ நெஞ்சு கொல்லாமல் அவன் இருந்தான்னு வைங்களேன், என்ன அர்த்தம்? அவனுக்கு நெஞ்சே இல்லை என்று அர்த்தம். நம்ம அது நான் வள்ளுவர்கிட்ட போய் கேட்டேன், சாமி மயிர் நிப்பின் வாழா கவரிமான்னு சொல்றீங்க, ஆனால் நிறைய பேர் செத்து போகலன்னு கேட்டேன். திருக்குறளை சரியாக படித்தான்னாரு. இல்லை படித்தேன் சாமி, நல்ல படி, கடைசியை படி. என்னென்னு மானம் வரின்னு போட்டிருக்கேன்ல, மானம் வந்தால் தான் செத்து போவான். நீ கிறுக்கு பயிலாக போட்டு அவன் பாட்டு எல்லாரும் ஜாமன் நினச்சேன்னா என்ன அர்த்தம்னார். அப்புறம் தான் சொன்னேன், எனக்கு சரியாக படிக்கிறதில்லை, நான் மன்னிச்சுக்கீங்க சாமி. அருமையான தலைப்பு. சங்கரநாராயணனுக்கு ஒரே ஒரு வருத்தம், சாயங்காலம் ஒரு டீ மட்டும் வாங்கி கூப்பிட்டு வந்துட்டு. சங்கரநாராயணன் எப்போது என்ன சொன்னால், ஒரு 2 வெங்காய தோசை ஒரு 2 பூரி செட் சாப்பிட்டா தான் என் சவுண்டுக்கு அது சரியாக இருக்கும். ஒவ்வொரு செய்தி சொல்ல சொல்ல ஒவ்வொன்றா காலியாகும். அப்புறம் என்னென்ன மேடையிலே வாங்கி கொடுத்தா நான் சாப்பிடுவேன், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பிள்ளைகள்லாம் என்ன தெரியுமாம்மா, அன்பானவங்க. உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேம்மா, பண்டிகைலாம் ஒரு பக்கம் வைங்க, எல்லாத்தையும் அன்பாருங்களேன். அன்பாக இருந்து பாருங்கள், அந்த சுகம் தெரியும். ஏன்ட்ட ஒருத்தன் கேட்கான், நல்லவனாக இருங்க, நல்லவனாக இருக்க ஒருத்தண்டி துட்டு இல்லையேன்னா. ஆனால் நல்லவனாக இருக்கவன் புறம் எப்படி இருக்கான்னு உனக்கு தெரியுமாடான, ஊர் புறம் கும்பிடுண்டா அவனை. இவனை எப்படி கும்பிடும் தெரியுமா? அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படுங்கிறான் வள்ளுவன். என்ன சொல்லலாம் தெரியுமா? கந்துவடி கொடுக்கான், கள்ளச்சாரம் காட்டுறான், கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கான், ஒரு 10 பவுனில் சங்கிலி போட்டிருக்கான், இந்த தட்டி போர்டு சைஸுக்கு மோதிரம் போட்டிருக்கானே. நான் எங்கள் ஊரில் கேட்டேன், இது எதுக்கு மாப்பிள்ளை போட்டிருக்கேன்? இப்போலாம் அறுவாள் கிடையாது, என்னாச்சு இதுக்கு அடிச்சு. இப்போ அது ரொம்ப ஓல்டு ஃபேஷன் ஆகிட்டுன்ட்டான். இதுக்குள்ளே ஏதோ வச்சுருக்கான், அது ஓல்டு ஃபேஷன் வேறு, அது இங்கிலீஷில் வேறு எனக்கு சொல்கிறான். புரியுதா உங்களுக்கு? போட்டு வேணால அவனை பார்த்தோன்னே ஊர் கும்பிடுதல மருதுறார். என்னாச்சு சொறி மாதிரி கேள்வி, என்னாச்சு? அவனை பார்த்தோன்னே பயப்படுறான், கும்பிட்றான். அந்த பக்கம் போனோடனே சொல்கிறான், இந்த பயலுக்கு ஒரு சாவு வர மாட்டேக்கையா, இந்த நெல் சொல்கிறான்ல, இதுதான் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம். தப்பானவனுடைய சம்பாத்தியத்தை மக்கள் எப்படி கும்பிட்றான்? செவ்வியான் என்ன தெரியுமா? மகாத்மா காந்தி மாதிரி. என்னாச்சு நீங்கள் எவ்வளோ நல்லவங்க, என்னாச்சு நீங்கள் கஷ்டப்படுதில்லை, என்னாச்சு நெல்லைப்புறம் காந்தி தூங்குதாங்க நினைக்காதீங்க, நல்லது நடக்கும் அப்படி சொல்கிறான்ல, அதுதான் செவ்வியான் கேடு. நல்லவனுக்கு கேடு வந்தால் மக்கள் வருத்தப்படுவான். இவன் என்ன நினைக்கான், கேட்கான், நினைச்சு அவன் செத்துட்டானா அப்படியே நினைச்சு. அப்போ இன்னைக்கு நம்ம தீபாவளி கொண்டாடணுமேங்க. அவனை நரகாசுரன் வச்சிருக்கானே. நரகர்களில்
நடக்கா இல்லையா? நான் ரொம்ப நல்லவனாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேம்மா. கேட்டிங்களா? ஊரில் எல்லா பேரும் அண்ணாச்சி சொரிமாரு, எல்லா வேட்பாளரும் என்ன கும்பிட்றானே, ஆனால் நான் எல்லாத்துக்கும் போட முடியாதுங்கிறது அந்த பொருளுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி தான் எங்கள் சித்தப்பா ஒரு தடவை தேர்தல் நின்ட்டார். எங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர், அவருக்கு தபால் போட்டு ஓட்டு போட வர சொன்னோம். அவர் ரொம்ப நல்லவர். இந்த ஓட்டை அவர் போட்டுக்குன்னு எழுதணும்ல, அதனால் மேலேருந்து ஓட்டு சீட்டில் கீழே வர எழுதிட்டார். இது லைட்டு கடை எஸ்கா பிள்ளை மகன் ஓட்டு, காந்தி வினாவோட முதலாளிக்காக இந்த ஓட்டை நான் அளித்தேன், முடிஞ்சு போச்சு. எல்லா சின்னத்தில் எழுதி. எனக்கு புரியல நம்ம நாட்டை. இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சின்னம்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. எம்பி சொல்லுங்கள் டெல்லியில். காலையில் சொன்னால் பத்திலா, மறந்து விடாதீர்கள் 26ஆம் தேதி அதிகாலையில் எழுங்கள், குளித்து முழுகி பொட்டுட்டு சாமியை கும்பிட்டு உடனே கிளப்படும் வாக்குச்சாவடிக்கு வாருங்கள், உங்கள் பொன்னான வாக்குகளை கிணத்திலேயே போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்தாம பார்த்தீங்களா? இதுக்கு இவ்வளோ சிறப்பாக எந்திரிச்சு போய் போடணுமா? அது கூட பரவாயில்லையா? அன்றைக்கி ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கேன், அங்கே ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், அன்பின் சின்னம் ரம்பம், அறிவின் சின்னம் ரம்பம், பண்பின் சின்னம் ரம்பம், பாசத்தின் சின்னம் ரம்பன். அட சண்டாளா, பண்புக்கும் ரம்பத்துக்கும் என்னன்னு தெரியலையே. இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு, அதனால் சொல்கிறேன். கேட்டிங்களா? ஊர் ஊராக நம்ம உங்களுக்கு தான் தெரியுமா, நான் கார்லேயே பயணம், இவருக்கு கோவம் என் மேலே சண்டை, ரயிலில் வாங்கம்பாரு, ரயிலில் சண்டை வந்துடுது. கேட்டீங்களா? இனத்தையா தப்பாக பேசி சண்டை எழுத்துறதும். அண்ணாச்சி திருவள்ளுவர் தான் திருக்குறள் எழுதினாரானே கேட்கான ஒருத்தன், நம்ம பையன் தான். நான் சொன்னேன், நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு கேட்டு தபால் போடுவேன். அதுனேக்கே முடிய மாட்டேன், இன்னும் ரயிலில் வரப்படாது, சண்டை எழுத்துருவான். கேட்கானா இல்லையா தம்பி? நான் பொய் சொல்கிறேண்ணா, எத்தனை இடத்துக்கு நீங்கள் கூட வாரிய. ஆனால் ஒன்று, எல்லா ஊர்லேயும் எங்கே ஹோட்டல் இருக்கு என் தம்பிக்கு, இவருக்கு தெரிஞ்ச என் டிரைவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கார் தானா அந்த பக்கம் இழுக்கு, என்னெல்லாம் அங்கே இழுக்குன்னு, ஹோட்டல் இருக்குது இழுக்குங்க அவன், இவர் சொல்லி. இதெல்லாம் ரசனை, உண்மையை பேசுனேன். சாப்பிட்டா நல்லா சாப்பிடுங்க. சின்னங்கள்லாம் படு கேவலம் இல்லைண்ணா. அன்புக்கும் ரம்பத்துக்கும் என்ன சம்மந்தம் வருது? அன்பின் சின்னம் ரம்பங்க, அறிவின் சின்னம் மறந்து விடாதீர்கள். ஒருத்தர் மறந்தும் இருந்து விடாதீர்கள். அடுத்தது ஒரு 2-3 டைலாக் வச்சுருக்கான், அதுக்குன்னே ஓட்டு கேட்குன்னு பார்த்தீங்களா? ஊசி நூல், எதுக்கு ஊசி நூல்? அதுலேயே போடுங்கள்ங்க. ஊசி நூலுங்க. அது இந்த தேர்தலோட எங்கள் பங்களா முன்னால் 3 வேனையும் நிறுத்திட்டான். ஒருத்தன் தேங்காய் கடை அண்ணனுக்கு தென்னை மரத்திலே போடுங்க, இன்னொருத்தன் பாருங்க, ஏழையின் சின்னம் வைரம், பாட்டாளியின் சின்னம் வைரம்னா அவனை மட்டும் தான் கூட்ட எல்லாம் கட்டி வச்சு உரிச்சிருவேன். ஏழையின் சின்னம் வைரம், அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும்? கும்மிடி பங்காரி செட்டியார்கிட்ட அவன் போக முடியுமாடா? ஏழையின் சின்னம் வைரம் காங்க. பாட்டாளியின் சின்னம்னா அந்த ஆட்டோ நிறுத்தலன்ட்டு. நம்ம ஊரில் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, தெரியும் அண்ணனு தெரிஞ்சாங்க, நல்லா கூட்டுவாங்க. என்ன என்னல சொன்னேன்னு எழுதி கொடுத்தா கொண்டுருவேன். ஏழையின் சின்னம் அவன் வெள்ளியே பார்க்கலடா கிறுக்கு பையில. யோசிங்க, பண்டிகைகள் சரியாக பண்ணுறாங்களா? எது நரகாசுரர் கங்கா ஸ்நானம் ஆச்சுன்னா யார் கங்கையில் குளிக்காங்க? இவர் இன்னைக்கு பட்டிமன்றம், தீபாவளி பட்டிமன்றனால உட்லண்ட் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், இன்னைக்கு உட்லண்ட்ஸில் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டேன்னாரு. சரி, இப்போ கங்கைக்கு யார் போகிறா? கங்கையை சுத்தப்படுத்துறதுக்கே பெரிய முயற்சி படுத்திட்டு இருக்கு மத்திய அரசு இல்லையா? கங்கையை தமிழ்நாட்டில் 6 பேரும் இவர் எங்கள் ஐயா சொன்னாங்க, புறணையாரெலாம் சொன்னாங்க, புறணையாரெலாம் மணலெல்லாம் அள்ளிட்டாச்சு. நம்ம இறங்கவே பயமாக இருக்குது, எங்கே விழுந்து செத்து போவோம்னு. அவ்வளோத்தையும் தோண்டிட்டானுவோம். தோண்டிட்டு அவன் தான் அந்த தாமிரபரணி பாதுகாப்பு குழுக்கும் அவனே தலைவராக இருக்கான். அதுதான் சங்கடமாக இருக்குது. அள்ளு, அதுக்கு நீ எப்படி தலைவரானேன்னு கேட்டேன். மண்ணல் அள்ளி நாங்கள் பாதுகாக்க மாதிரி. சமூக பிரக்கையற்ற இனமாக இந்த இனம் மாறிவிடுகிறதோ என்கிற அச்சம் வள்ளுவன் பிறந்த பூமி. நம்ம பிள்ளைகள் எவனும் குறைஞ்சோம், நம்ம அறிவான பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் நம்ம சரிப்படுத்தலை. பிள்ளைகள் பண்டிகைகளையா சொல்லி கொடுத்துருக்குமா? பிள்ளைகளுக்கு முறையா? குழந்தைகள்கிட்ட அன்பாக இருக்குமா? படிக்க வச்சிடணும்னு நினைக்காங்களே. 3 வயசுலேயே பிடிச்சதுக்கு டையை கட்டி ட்ராயரை போட்டு சட்டியை போட்டு ஆட்டோவில் ஏற்றி, ஒரு ஆட்டோவில் 25 பிள்ளை உட்காந்துருக்கு. அதே ஓட்டுது, டிரைவர் சும்மர்லாம் இருக்கான், அதே ஓட்டு. அது மொத்தமாக போய் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டு, இவன் தப்பாக கிணத்துக்குள்ளே விட்டு பிரதம மந்திரியை கூப்பிடுதான். அதுக்கு பிரதமர் என்ன செய்கிறார்? அவரை சொன்னார், பிஞ்சிரும். நான் நாட்டு பிரச்சனையை பார்ப்பேன்னா உங்க ஆட்டம். இது என்னத்தையும் ஒன்று மாட்ட சொல்றானே. 2 லிட்டரும் உள்ளே தங்கும், வெளியே வராது. வெளியில் வந்தால் உள்ளே இருக்கும்.
அந்த கேமராவை அந்த பிள்ளைக்கு பின்னால் ஆட்டிக்கிட்டே போகிறான். தக்கீஸா அதுக்கு பேர். எங்கள் ஊரில் ஒரு பெரிய பையன் இன்ஜினியர் வந்து கேட்கான், மாமா அது பெரிய பையங்களுக்கு வருமானு கேட்கானே. அவன் சொன்னான் 4 நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவான். நான் பாட்டு நம்ம கிளவி ஒரு மல் துணியை வச்சு தொடச்சி தூர போட்டுருவோம், அது பாட்டு குப்பைக்கு போயிடும். அந்த பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கும். பிள்ளைகளெல்லாம் படுத்தப்படாது. பிள்ளைகள்லாம் பிரார்த்தனை கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் என்ன பிரார்த்தனை பண்ணுறது யாருக்கா தெரியுமா? தாய்மார்களுக்கு சொல்லுது, இறைவனே அடுத்த ஜென்மத்திலாவது இதை போன்ற ஒரு மோசமான தாய்க்கு பிறக்காமல் ஒரு நல்ல தாய்க்கு பிறக்க 3 வயசில். ஐயா அமெரிக்காவோ ரஷ்யாலாம் சொல்கிறாங்களா, அமெரிக்காவில் 5 வயசுக்கு முன்னால் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியாது. அவன் கரெக்டாக வந்து அந்த பிள்ளையை நேர்காணல் நடத்தி அப்பவும் இவன் மெச்சூர்டுன்னு அவன் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியும். அந்த ஊரில் ஒரே ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்கும், அதில் தான் சேர்க்க முடியும். வேறு பணக்கார பள்ளி தான். 12 படித்து பல்கலைக்கழகம் போகும்போது தான் இவனே தேர்ந்தெடுக்க முடியும். இவனுடைய இங்கே இல்லையே. எங்கள் ஊரில் ஒரு பயலை கூட்ட அப்பன் சத்தம் போட்டிருக்கான், இல்லை எப்படியாவது டாக்டர் ஆயிருங்க. அந்த பையன் சொல்கிறான், அதெல்லாம் முடியாதியா, ஏயா போட்டு நீ படுத்தது, கம்பவுண்டராகவே வழி கிடையாது, இவன் பாட்டு டாக்டர். அந்த பையன் விவரமாக ஒன்று சொன்னான், எப்பா டாக்டர் ஆகணும்னா படிக்கணும்ப்பாங்க. அவன் விவரம் தெரிஞ்சிருக்கு அந்த பையனுக்கு. உனக்கு அந்த இளவுலாம் தெரியல, நீ படிச்சிருந்தா தானே. எங்கேருந்து டாக்டராக? பிள்ளைகளை படிப்பாங்க. நான் ரொம்ப இறைவனை நம்புறதுனால சொல்கிறேம்மா, ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது அதனுடைய வாழ்க்கையை நிர்ணயித்து தான் இறைவன் அனுப்புகிறான். இவன் இங்கே போகணும், இங்கே போகணும், இன்னடத்துக்கு போகணும், இன்னடத்துக்கு போகணும், இன்னடத்துக்கு வரணும். இந்த வயசில் எந்த மருத்துவமனை பெரிய மருத்துவமனை இருக்கோ அதில் சேர்த்து அந்த டாக்டர்களை இவனை கொல்ல வேண்டும்னு அவரே முடிவு பண்ணுறாரு. எல்லா மிஷினும் வச்சுருக்கான் விஸ்வநாதன். நான் எங்கள் ஊரில் விவரமெல்லாம் ஒரு ஏழை வந்துட்டார், என்கிட்ட உடம்பு சரியில்லை. நான் சொன்னேன், நான் ஹோமியோபதி மருந்து தரேன்னா நான் அங்கே தான் போவேங்க. நான் அவனை என்ன சொன்னேன், ஒரு 7000 ரூபா வச்சுருந்தோம், போன்ட்டேன். சாயங்காலம் வந்தான், ஒரு 20 ஃபைல் வச்சுருக்கான். என்னவே ஆச்சுன்னு கேட்டேன். எல்லா சோதனையும் பண்ணிட்டாங்க ஐயா. ஆமாம். என்ன சொன்னான், ஒன்றும் இல்லைன்ட்டான். சரி அப்போ ஊருக்கு போயிட்டு வாண்ணா. ஏன்ட்டியும் ஒன்றும் இல்லைல்லான்னா. ஏன்னா அந்த 7000 ரூபாய் வாங்கிட்டான்னு போனேன். அப்போ என்ன பண்ண, 500 ரூபா கொடுங்க. நான் தான் போகாதேன்னு இல்லை, ஏமல போனேன்னு. இல்லை என்ன பண்ணாங்க, விடிய காலம் போன ஒரு மிஷினில் படுக்க போட்டாங்க. அது ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் வெளியே எடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு டாக்டர் வந்து இந்த சுத்தியல் வச்சு முழங்காலெல்லாம் தட்டினார். அப்புறம் குப்புரை போட்டு முதுகில் தட்டினார். அப்புறம் வயிற்று அமைக்கி பார்த்தாரு. அப்புறம் இன்னொரு டாக்டர் வந்து செதஸ்கோப்பை கொண்டு வச்சுக்கிட்டு மூச்சை விடுங்காரு. உடனே விடுன்னு வேற சொல்கிறாரு. எனக்கு பயம் ஆகிட்டு, எதுக்கு மூச்சை விட சொல்கிறான்னு தெரியல. இவன் நம்ம எக்கத்தப்போ ஐயா அப்போமே சொன்னார், அதையும் முடிச்சாச்சு. அப்புறம் இன்னொருத்துக்கு போனால் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து சட்டையெல்லாம் கிளத்துச்சு, பசையாக தடவி இது இல்லாமல் விட்டுச்சு, பிசுக்குன்னு அடிச்சுட்டே இருந்தது. பிள்ளை நல்லா இருந்தனாலும் அதையே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அப்புறம் தான் பார்த்தா அதுக்கு 1500 ரூபா போட்டிருக்கானுவோ. அப்புறம் அவருக்கு என்ன சந்தேகம் வந்துட்டு, என்கிட்ட 7000 ரூபா இருந்து அவங்களுக்கு எப்படியா தெரிஞ்சுன்னு, சட்டையை கலத்தி போட்டேல்ல, சட்டையை கலத்துறதே அதுக்கு தான் நல்லா என்ன. ஆஹா அதுதானா விஷயம், எனக்கு விவரம் தெரியாமல் போயிட்டுது. உங்கள்கிட்ட 2 சொல்கிறேம்மா, மகிழ்ச்சியாக இருங்க. முதல்ல ஒரு விஷயம், பண்டிகைன்னா மகிழ்ச்சியாக இருக்கு. அன்னைக்குப்பா சண்டை போட்டுருக்கக்கூடாது. பொம்பளையாள்கிட்டையும் சொல்கிறேன், என்ன சேலை எடுத்து கொடுத்துருக்கானோ கட்டிக்கிடுங்க. அன்னைக்கு பார்த்து அவன்கிட்ட இது ஒரு சேலை, அவன் என்ன நினைப்பான், அவன் என்ன சங்கடப்பட்டு எடுத்துகிட்டு வந்தானோ அவன் சொல்லுவான், சரி கட்டிக்க. புரியல எனக்கு. 7 வண்ண சேலைங்கானே, பக்கத்தில் போனால் 10,000 ரூபாங்க. பட்டு சேலை கட்டுதுகளா, கல்யாணத்துக்கு மட்டும்தானே கட்டுதிய, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்தால் கட்டுறிய. அப்புறம் அவுத்து வச்சுருதிய, துவைக்கவும் மாட்டிக்கிய. அப்புறம் அடுத்த கல்யாணத்துக்கு வந்தால் அந்த வாடகை வச்சே பையில கண்டுபிடிச்சி தானே, அந்த அக்கா தான் வந்திருக்காங்கண்ணே, துவைக்கலை பார்த்தீங்களா. மகிழ்ச்சியாக இருங்கண்ணே. நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், எனக்கு கவலையே கிடையாது. பணம் இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக. இந்த இவங்களுக்கு எங்கள் இன்ஜினியர் வான என் மகனுக்கெல்லாம் தெரியும். என்னையா உடனே பணத்தை கொடுத்துறீங்கன்னு. நான் கொடுக்க கடவுள் கொடுப்பான், நான் நம்புகிறேன். எதுக்கு சேமித்து வைக்கணும்? சேமிப்பு எங்கே சேமிக்கணும் தெரியுமா? படமாடும் கோயில் பரமர் கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பர் கங்காக நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியில் படமாடும் கோயில் சொன்னாலாம் திருமூலர். ஏய் கோயில் கட்டாத கடவுள் அங்கே வரமாட்டான். ஏழை எளிய மக்கள் இருக்கான்ல, இவனுக்கு பணத்தை எடுத்து உதவிக்கிட்டே இரு, இது பூரா கடவுளை போய் சேர்ந்துடும். நீ மேலே போகும்போது கடவுள் என்ன பண்ணுவான், இவன் ஏன் பிள்ளைன்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. அன்பாக இருந்தீங்கன்னு வைங்க, நம்ம வீட்டு கடவுள் வந்துடுவான். தேடியே போக வேண்டாம். ஏன் நான் நம்புறேம்மா, என் கூட கடவுள் இருக்கார். நான் எவ்வளோ முட்டாப்பாயங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா? ஆனால் என் பேரனுக்கு தெரிஞ்சிட்டேன். அவன் நம்முடைய மரபு பற்றியெல்லாம் மரபு சார்ந்த அணுக்கூறு, அவனுக்கு விவரம் தெரியுது. கடிப்பொருள் ஏதோ தப்புன்ட்டு இருந்தேன். அவன் இந்த காலத்து பிள்ளை பக்கத்தில் என்ன முட்டாத்தனமாக ஏதோ பண்ணுறான்ட்டான். என் பையனுக்கு கோவம் வந்துட்டு, இந்த சுகா மூங்கில் மூச்சு எழுதுனானே, அவன் தான் மூத்த பையன், அவன் பையன். அவன் இவன் உடனே கேட்டிருக்கான், என்னடா எங்கள் அப்பா முட்டாளுக்கிறேன். நான் சொன்னேன், அவன் ஒருத்தனுக்காக நான் முட்டாள் தெரிஞ்சிருக்கேன், நீ சும்மர்றா விட்றா. பேரன் சொன்னால் சுகம் இல்லாமல் அது அவன்கிட்ட போய் சண்டை ஓடுறது. அவன் இன்னும் நம்மளை என்னெல்லாம் சொல்லலாம்.
அதுக்கு தானே அவன் பேரன். சில தாத்தா அவன்கிட்ட போய் கேட்கான், ஏன்டா பிறந்தான்னு கேட்காரு தாத்தா. அப்போ தான் அந்த பையன் கேட்காது, நீ யோசிச்சிருக்கணும் வேங்க. நீ யோசிச்சுதான் நான் பிறந்திருப்பேன். அவங்க கேள்வி நியாயம் தானே. இன்னும் முட்டாள்ட்டான். ஒரு தடவை இங்கே வந்திருக்கான், என் துணைவியார் இங்கே இருக்காங்க. நான் கேட்டேன் அவன் என்ன பண்ணுறான்னு, சைக்கிள் ஓட்டுறான்னா. அவனை பேசுனா என்ன ஓட்டுறீங்க, ஏன் சைக்கிள்னா. ஏன்னா அவனுக்கு அறிவை பாருங்கள், இந்த காலத்து பிள்ளைகள் கொஞ்சம் என்ன சைக்கிளையாக ஓட்டுறான், அது ஒரு சாதா சைக்கிளுங்கிறான். புரிதா இல்லைனா அவன் எனக்கு உணர்த்துறான். நான் கேட்டால் அது சாதாரண வேறு சைக்கிள்னா, அது பிரேக் வச்ச சைக்கிள். அவன் ஆங்கில துறையில் படி. என்னையா விலை இருக்கும், 11,000 அப்படி. என்ன கலர் வேணும், கிரே கலர் வச்சுட்டான். இப்போ நீங்கள் நண்பர்கள், நாடார் நண்பர்கள் சென்னைபுரா இருக்கான், கோடம்பாக்கத்தோட நண்பருக்கு ஃபோன் பண்ணால் கிரே கலர் அவனுக்கு ஒரு சைக்கிள் கொடுத்து விட்டான். அவங்க அப்பா படப்படி முடிச்சு இரவு வந்திருக்கானா, ஏது சைக்கிள்னா அவன் மனைவி சொல்லிக்கா, மாமா திருநா தான் அப்பா எங்கேருந்து சொன்னாலும் வந்துருமே, அப்பா எல்லாத்தையும் அவ்வளோ அனுபவிச்சிருப்பாங்களேன்னு. காலையிலேயே அவனை கூப்பிட்டு கேட்டிருக்கான், தாத்தாட்ட சைக்கிள் கேட்டியா. இல்லை நான் கேட்கலையே, உங்கள் அப்பா அறிவாளின்னு இருக்கான். இவனுக்கு தூக்கி வாரி போட்டு சண்டாளப்பை. அப்போ நீ முட்டாள், நீ அதுவும் தெளிவாக இருக்கான். கம்ப்யூட்டரில் உங்கள் அப்பா முட்டாள் தான் ஐயா, அவன் அதை மாற்றலை, இன்னும் தெளிவாக இருக்கான். இன்னும் என்னை சந்திக்க ரொம்ப தெளிவாக போல எனக்கு பயமாக இருக்குது. அவன் இந்த விஷயத்தில் அறிவாளி. என்ன நான் சாதா சைக்கிள் ஓட்டுறேன்னு உங்கள் அப்பா உடனே கேட்குறாங்க, எது ஸ்பெஷல்னு நான் சொன்னேன், வாங்கி கொடுத்தா நீ என்கிட்ட கோப்படுறேன். பிள்ளைகள்லாம் அறிவான பிள்ளைகள்மா. அடுத்த தலைமுறை பார்த்தீங்களா, சங்கடப்படுத்தவே கூடாது. புதிய அந்த விளம்பரங்கள்லாம் வருதில்லை, மற்ற எல்லாம் வருதே. ஒரு பையன் அந்த புள்ள பார்க்கு கருப்பாக இருக்கான் வேண்டான்ட்டு, அப்புறம் அந்த ஒரு இதை வாங்கி தடவிட்டான், 7 நாளில் சோப்பாயிட்டானே. எங்கள் அம்மா அந்த விஸ்வநாத அம்மாக்கெல்லாம் கொஞ்சமாவது சிந்தனை இருந்திருக்கு, அதை வாங்கி எங்களுக்கு தேய்ச்சிருக்கலாம்ல. நாங்கள் எவ்வளோ நேரமாக எனக்கு இப்போ ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. என்ன கூத்தலாம் பண்ணதானுவோ, தலைக்கு என்னையோ தேய்ச்சோன்னே அப்படிங்க, அது என்னம்மா ஆடுது அந்த முடி. அப்புறம் தான் அந்த இவன்ட்ட கேட்டேன், அவர் நைட்டு கலத்தி வச்சுருவாயா, நாங்களுக்கு ஒரு நம்ம சரியாக வாழ்கிறோமான்னு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. நல்லா சாப்பிட்டு நல்ல உடற்பயிற்சி, காலைல 1 மணி நேரம் நடந்துகிட்டே இருங்க, உடம்பு நல்லாயிருக்கும். தேவையில்லாதெல்லாம் சாப்பிடாதீங்க. என்ன பீ சாங்காம் முதல் எழுத்தே நல்லா இல்லையே, சரியாக இருக்காம கொஞ்சம் அதை நினச்சா திங்க முடியுமா. அது அந்த நாட்டில் ஏழை எளியவர்கள் வீடு வீடாக போய் அந்த இதாக வாங்குவாங்களாம். வெவ்வேறு பொருளாக இருக்கிறதுனால தனியாக சாப்பிடணும்னா ஒரு பிரெட்டில் அமுக்கி சாப்பிட்ருக்காங்க. நான் அது ஏழைகள்னு மரியாதையாக சொல்கிறேன். இது சாப்பிடு தானே, டோர் டெலிவரிங்க இது வித்தின் ½ அன் அவர். இட்லி சாப்பிடுங்க, நீராவியில் செய்த பொருளை பூரா சாப்பிடுங்க, நம்ம ஆவி பத்திரமா இருக்கும். நம்ம ஆவிக்கு நீராவி தான். என்னெல்லாமோ திங்கானே. என்ன தம்பி, சில இடத்துல நமக்கு விவரம் இல்லாமல் இந்த அட்டையை வேற கொண்டு கொடுத்துருதானா. எங்கள் மாப்பிள்ளை ஒருத்தன் அதை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தான். என்னல என்ன சின்ன பிள்ளையில படிக்காது எவ்வளோ தப்பு நிற்பந்தானே தெரியுது. ஹோட்டலில் சாப்பிட வந்தால் அட்டையை கொடுக்கானே. நான் சொன்னேன், நீ அதை கேட்ட பேசாமல் இட்லி கொண்டாச்சு. அந்த படிக்காத விவரமாக இருக்காம தெரியல, அட்டையெல்லாம் கேட்க மாட்டான். இட்லி கொண்டா, தோசை கொண்டாண்டுருவான். இவன் தான் கொழுப்பு. அவனாவது பரவாயில்ல, எங்கள் அண்ணன் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், அதான் தப்பு. முழுதாக தெரிஞ்சா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தானே தெரியும். அவன் டக்குன்னு எடுத்தான். எல்லாம் தம்பி வெஜிடபிள் சோப்பு இருக்கு, அந்த சோப்பில் சூப்பு, அது நீ வேற. நான் கேலி பண்ணணும்னு சொல்லலை, நம்ம முற்றிலும் நம்மை ஆங்கிலேயர்களாகவே மாற்றி கொண்டிருக்கிறோம். அது வெள்ளைக்கார நாகரிகம், நமக்கு எதுக்கு? என்ன சொல்றீங்க? அந்த காலத்து பெரியவர்கள் உடம்பு விடுதிக்கு போனால் கேட்பாங்க தெரியுமா, இட்லி என்ன விலை கேட்டுருவாங்க தெரியுமா, முதலே அந்த பணத்தை சரி பண்ணி. இப்போ இந்த பையில போய் சாப்பிட்ருதான், அப்புறம் பில்லை கொண்டு வச்சு தேங்க்யூங்க. உடனே இவன் பக்கத்தில் கொண்டு கேட்க, மாப்பிள்ளை ஒன்றை தான் துட்டுருக்கா. அவன் சொல்லுவான், நீ கூப்பிட்டேன்னெல்லாம் நான் வந்தேங்க. அந்த பையன் அண்டர்வேர் 500 ரூபா வச்சுருக்கான். ஆனால் இந்த பையலுக்கு அவன் அண்டர்வேர் போடுவாங்க, இந்த பையலுக்கு தெரியல, நட்பா அப்படி இருக்கானுவோ கொடுக்காங்க. எங்கள் ஊரை நாங்கள் ஏன் ரொம்ப ரசிப்போம் தெரியுமா? இளையராஜா சொல்லுவார், திருநெல்வேலிக்காரனுக்கு திருநெல்வேலினா அவ்வளோ உயிரும்பார். காரணம் வேற ஒன்றும் இல்லைங்கம்மா, அந்த ஊர் விஞ்சை விலாசம் ஒன்று இருக்குது, கைலாசம் பிள்ளைன்னு ஒரு எங்கள் தாத்தா அண்ணனுக்கு தெரியும். இங்கே சாப்பிட போகிற பையெல்லாம் பயந்துக்கிட்டே தான் போவான். ஏன்னா போய் சாப்பிட்டு 8 நாள் பாக்கி வச்சுட்டான்னு நீங்கள் சொன்னாதேன், ஒரு பெரிய ஸ்லேட் தொங்க விட்டுருப்பார். அதில் என்ன ஒன்று, புறப்படத்திரு சுப்பையா பிள்ளை மகன் ராமன் நம் கடையில் இட்லி சாப்பிட்ட வைக்க 8 நாள் பாக்கி. அதோடு நிறுத்த மாட்டார், 20 நாட்களாக ஆளை காணவில்லைன்னு எழுதிடுவார். ஆஹா, போயிருக்கல விஜய் விலாசுக்கு. அருமையான இட்லி எல்லாம் நல்லாயிருக்கும். நன்னாரியை பாலில் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். ஆனால் அவர் நன்னாரி பால் தருவார். பயங்கர சேட்டக்காரர்.
அது எப்படி 20 நாள் ஆளை காணலைன்னா, ஆனால் அந்த பயில போகும்போதே பார்த்துருவான். இல்லை துட்டு எண்ணிக்க கிழமை உட்காந்துருக்கான், சிலேட்டருக்கும் குச்சியும். நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் ஊர் ஏன் பெரிய தொழிற்சாலைலாம் எங்கள் ஊரில் கிடையாது, ஆனால் இன்னும் நிம்மதியாக இருக்கான் பார்த்தீங்களா. இந்த தாமிரபரணி யார், இந்த சாப்பாடு ரொம்ப ஆசைப்பட மாட்டானு, ரொம்ப ஆசையை ரசிப்பானு எல்லாத்தையும். திருச்செந்தூருக்கு போயிருக்கேன், முருகனை கும்பிட்டு படுத்து கிடக்கேன், வந்து எழுப்புதான், வாழ வேலை வா முருகனை கும்பிடு. இப்போ ஏன்டா கூப்பிடுது, 6 மணிக்கு போவோம். முருகன் ஊருக்கு போயிடுவான் வாங்க. முருகன் எப்படி ஊருக்கு போவான்னா ரசித்து சொல்கிறான். கேபி சுந்தராம்பாள் வந்திருக்கால, அவள் பாட்டுக்கு கந்தா வேலை வா முருகாம்பா, இந்த போய் வேலை போட்டு அவள் பின்னால் போயிடுவாங்கல்ல, வாழை போவோம். இல்லை அவன் கேபிஎஸ் எப்படி ரசிச்சிருக்கான் பாருங்க. கேபிஎஸ் எல்லாம் ஐநா சபையில் பாட விட்டுருக்கு. நான் நம்புவேன், அவள் தக தகன்னு பாடும்போது சிவபெருமான் கைலாயத்தில் ஆடி இருப்பான் இவன் இங்கே பாடும்போது. அப்படிலாம் பாடணும். அன்னைக்கு எங்கள் ஊரில் ஒருத்தர் பாடினார். அதுக்கு ஒருத்தன் எங்கள் ஊரில் மோசமான பெழுவா, அவருக்கு ஒருத்தன் முன்னுரை சொல்கிறான். நம்முடைய சுப்பிரமணிய பாவதர் இருந்தார், இறந்தார், அவருக்கு பிறகு ஐயா தான். நன்றாக அவர் பாகவதர் என்ன நினைக்காரு, எங்கள் ஊரில் எந்த பேர் சேட்டை பண்ணாலும் என்ன தான் சந்தேகப்படுவான். இதெல்லாம் அவர் ஏற்பாடு தாங்க, நான் சொல்லலை. அவனுக்கு எந்த பண்டிகையை ரசித்து கொண்டாடுங்க, மன நிறைவோட கொண்டாடுங்க. உறவினர்களில் ஏழைகள் இருந்தால் அவர்களுக்கு உதவி கொண்டாடுங்க. அதுலேயும் ஒரு செய்தி சொல்கிறேன், அவன் ஏழை என்று தெரிவது போல உதவி அவனை அவமானமும் படுத்தி விடாதீர்கள். ஏழை குழந்தைகளுக்கு புஸ்தகம் கொடுக்குறோன்னு விழா நடத்துறீங்களே, அதை மாதிரி அயோக்கியத்தனம் உலகத்தில் வேற ஒன்று உண்டா? ஏழை குழந்தைக்கு வீட்டில் கொண்டு கூட மேடையில் கொடுத்து, அது மேடை கொண்டு வந்து ஒரு 3000 பேர் மத்தியில் அது கூட படிக்கிற பிள்ளைகளே அது ஏழைன்னு பார்த்துன்னு வைங்க. அது இவ்வளோ, அதை விட உதவாமல் இருந்துருங்க. இதெல்லாம் சத்தம் போடுவான், எவ்வளோ உதவுறீங்க உங்கள் பேர் இல்லையம்மா. இப்போ இங்கே திருநெல்வேலியில் கொடுப்பேன், பள்ளிக்கூடத்துலேருந்து கேட்பான், என்ன பேர் போடும்மா, நெல்லை பேர் காந்திமதினு போட்டுக்கம்மா. அவர் கேட்டார் ஹெட் மாஸ்டர், ஏன் அவன் கொடுக்கல, நான் ஏன் டேராக பணம் கிறுக்கு போயில. அது மாதிரி இந்த கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன் கொடுத்தா ஒரு பிஷப் என்ன சண்டே போட்டார், ஐ எம் கோயிங் டு புட் அ ரெசிப்ட் இன் யுவர் நேம், நோ ஜீசஸ் கிரைஸ்ட்னு போடுங்கன்னு. என்னங்க ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுக்கலன்னா ஏன்டே அதியா பணம்? உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன், உங்களுக்கு பணம் வருது, சொத்து வருது, மகிழ்ச்சியாக இருக்க எல்லாம் இறைவன் தருகிறது. வெளிப்படையாக அவங்ககிட்ட கேட்கேன், யாராவது ஒருத்தர் நான் உயிரோடு இருப்பேன்னு சத்தியமாக சொல்ல முடியுமா, தைரியமா? முடியாது. எதுக்கும் டாக்டர்கிட்ட கேட்கணும். அவன் என்ன ரொம்ப மகிழ்ச்சி. பண்டிகைகளை எது கொண்டாடுங்க, ஏழைகளுக்கு உதவ, மற்றவங்களுக்கு அன்பு செய்ய, பாசமாக இருக்க. அன்னைக்கு ஒரு நாள் அந்த அம்மா அப்பாவையும் முதியோர் இல்லத்திலேருந்து கூட்டுவாங்களேன். என்ன எங்கள் ஊர்லாம் முதியோர்லாம் கிடையாது, கிளவி இருந்தால் தான் வீட்டில் பிள்ளையை பார்த்துக்கிடுவா. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கள மாதிரி டாட்டா எடுத்துக்கிட்டு போக மாட்டா, நேராக சுக்க வரைச்சி தலையில் போட்டா, அவளுக்கு தெரியும் இதுக்கு என்னதுன்னு. ஃபீடிங் பேட்டில் இங்கே கிளவி ஒருத்தி நம்பவே முடியல, அவள் சொல்ல ஃபீடிங் பேட்டிலே பால் கொடுக்கால. ஆமாம், அந்த காற்று உள்ளே அடைச்சிக்கிடுதுப்பா, அதான் காது வலிக்கு அந்த பிள்ளைக்கு அழுது, ஃபீடிங் பேட்டில் தூர பைய கெண்டியில் கொடுங்கண்ணா. அப்போ ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது. பிள்ளைகளை மகிழ்ச்சியாக வைங்க. ஊட்டிலாம் சாப்பாடு ஊட்டிலாம் கொல்லாதீங்க. இந்த தாய்மார்கள் சாப்பாடு ஊட்டுறதை பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்கும். இட்லியை கொடுத்து இப்படி வலிப்பா பார்த்தேடா இந்த பிள்ளைகிட்ட. ஏம்மா ருசியாக இருந்தால் சாப்பிட்ரும். என்ன அவன் சாப்பிடுவான், அவன் விதி, அவன் இனிமேல் தப்ப முடியாது. அவள் அம்மாட்ட கேட்டால் தான் சொல்லுதான், ஐயா என்கிட்ட என்ன சண்டை விடுவான் தெரியுமா ஐயா, இப்போ அவள் மண்ணை வைக்கா திங்கா ஐயாங்க அவள் அம்மா. மகிழ்ச்சியாக இருங்க, பிள்ளைகளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிடுங்க. நமக்கு என்ன பிள்ளை பிறந்திருக்கோ அவன் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும்யா. பிள்ளைகிட்ட போய் நீ ஏன் பிறந்தேன் கேட்கக்கூடாது. என்ன இல்லைன்னா ஐயா, எங்களும் ஒரு போய் கேட்டான், எனக்கு பிள்ளை பிறந்தேன்னு கேட்டால் அந்த பேச்சு இருக்கான், உனக்கு என்ன ஜவஹர்லால் நேருவா பிறப்பான்ட்டான். அவன் கேட்ட சரிதானே, அந்த பேர் மரபு சார்ந்த அணுக்கூறுகளை பற்றி சிந்திக்கான். உன் மரபுக்கு சத்தம் விடாங்க. பிள்ளைலாம் வருவாங்க. இப்போ என் பிள்ளை சினிமாவுக்கு போனால் விட்டேன், தெரியும் ஐயாவுக்கு. திடீர்னு நம்பாட்டு ஆனந்தம் தான் மிகப்பெரிய நான் குவைத்துக்கு போயிருக்கேன், இந்த மகன் வந்திருக்கா, குவைத்துக்கு போயிருக்கேன். அங்கே என்ன சொல்கிறாங்க, இவர் சுகாவின் அப்பாங்கிறாங்க. அவங்க என்னை தாண்டானா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. பிள்ளை அப்படி வளருங்க, சந்தோஷமா படின்னு படுத்தி. இந்த மதிப்பெண் எடுத்த நல்ல மதிப்பெண் எடுத்த எவனாவது பெரிய இடத்துல இருக்கானா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம மாதிரி ஆள் தானே இருக்கான். தாமஸ் ஆல்வா எடிசன் 8ஆம் கிளாஸ் தானே படித்தான். எத்தனை கண்டுபிடிப்பு தாமஸ் ஆல்வா எடிசன். பள்ளிக்கூடம்லாம் ஒருத்தர் உருவாக்கிறது. நீங்களும் பிள்ளைகளை சில பேர் சொல்கிறான், ஐ எம் ஷேப்பிங் மை சைல்டு. ஒன்றும் வேண்டாம், அவன் பிறக்கும் போதே அவன் ஷேப் ஆயிடுவான். கடவுள் தான் ஓட்ட, அதை விட மாட்டேங்கிற.
அவருக்கு அது விவரம் தெரியுது, இவன் எதுவும் வேறு ஷேப் ஆக்கிடுவான். நான் அவனை மாதிரி ஒற்றுமையாக இருங்க எந்த பண்ணி பிஸ்மில்லா கானை நினச்சி பார்த்தேன். கடையேஸ்வரர் அந்த குடும்பம் மொத்த குடும்பத்தோடு வாழ்ந்தார் காசியில். இந்த 100 பேரோட 100 பேருக்கும் ஒரே அடுப்பு தான். ரஷ்யாவிலேருந்து கூப்பிட்றான், ஒரு பெரிய கட்டிடம் தாரோம், நீங்கள் அங்கே வந்துருங்க. அவர் சொல்கிறாரு, காசி விசாலாட்சி அங்கே கொண்டு வருவியான்னு கேட்காரு பிஸ்மில்லா கான். இந்த நாட்டை நினச்சா அழுக வந்துடும் எனக்கு. அந்த கிழவன் சொல்லியிருக்கான், எனக்கு எங்கள் அம்மாவுக்கு தினசரி வாசிக்கணும்னு இருக்கான். அவன் மதத்தை நினச்சான் நான் மனசில். காசி விசாலாட்சி அவன் அம்மா நினைக்கான், எங்கள் அம்மாவுக்கு நான் வாசிக்கணும். ரஷ்யாவுக்கு பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது சொல்கிறான், ஐயா எப்படியா படித்து எப்படியா இன்ஜினியர் ஆகி அமெரிக்காவுக்கு போயிருந்தியா, அப்போ தானே அப்பா செத்தா வரமாட்டேன்னு சொல்கிறோம். வர முடியாத சொன்னாதான் அங்கேருந்து விசாரி. ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் எவ்வளோ நேரம். ரெண்டாவது தரமானவர்களை பார்க்குறதே மகிழ்ச்சியாக இருக்குமா அந்த காலத்தில். ரொம்ப தேட வேண்டியிருக்க தரமானவர்களை. என்ன சொல்கிறீங்க? சினிமா நடிகர்களை பற்றி எது கேட்டாலும் கரெக்டாக சொல்லிடுதானே. இந்தியாவின் 3வது பிரதமர் யாருன்னா, மாமா நீ சும்மா இருக்க மாட்டியா, உடனே கோவப்படுதான். இதெல்லாம் ஒன்று எவன் கேட்க சொன்னானே, நீ ஸ்ரீவாத்தியாராங்க. இல்லை தெரியுமா? இல்லை, உணவு திங்க நம்ம பிள்ளைகளுக்கு உணவு தெரியல. இந்த டின்னில் அடைச்சிட்டு வேற குடிக்காம பற்றியில தகரட்டப்பால். ஒரு காலத்தில் தகரட்டப்பா கையில் வச்சு தான் கேள்வியாக பேசுவாங்க. என்ன பிவிஎஸ் இப்போ அதானே வச்சுருக்காங்க எல்லாரும். ஒருத்தனும் தமிழில் பேச மாட்டேங்கானே. ஆனால் பலார்னு அடித்தா அம்மாங்கானே. ஒரு பேரும் மம்மின்னே சொல்ல. நான் ஒரு 5-6 பேரை அடிச்சு பார்த்தேன் மெட்ராஸில். டம்முன்னு அடித்தேன். எம்மாண்ணா நம்ம பை தான்டா, இவன் நம்ம பை தான், தெரிஞ்சு போச்சு, நம்ம ஒன்றும் கவலை இல்லை. அடித்தா மம்மி தானே சொல்ல மருதூர். டம்முடா ஏமா ஏன் அடிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை தம்பி, நீ தமிழான்னு கேட்டீங்க. ரொம்ப நன்றி. நம்ம எல்லா பண்டிகை நான் சொன்னதான் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற பொழுதே பலரும் மகிழ்ச்சியாக, அதுக்கு தான் பண்டிகை தீபாவளி. ரங்கநாதந்தில் என்ன கூட்டம். வாங்க போகிறவங்கள பார்க்குறத விட அந்த ஏழைகளாக நின்று பொருள் விற்றுட்ருப்பான்ல அவனை தான் நான் பார்ப்பேன். இவன் எதுக்கு விற்றுட்ருக்கான், யாருக்காக விற்றுட்ருக்கான், இவன் யாருக்கு என்ன வாங்க போகிறான். அந்த கடைசி நேரத்தில் அந்த ஏழை எளிவர்களுக்குன்னு துணி கொண்டு ரோட்டில் போடுவான் பார்த்தீங்களா. அந்த கடைசி 2 நாள் ஒரு 100 ரூபா 50 ரூபா வச்சுட்டு வாங்கிட்டு, அப்போ தான் எனக்கு சில நேரம் சங்கடம் வந்து இந்த பண்டிகையெல்லாம் கொஞ்ச நாள் இந்த சர்க்கார்லேருந்து நிறுத்த சொல்லிட்டான்னா இவனை எதுக்கு இவ்வளோ சங்கடப்படணும். ஒன்று நண்பர்களை எல்லாம் உறவாக்குங்கள், உறவையெல்லாம் நட்பாக்குங்க. உறவை நட்பாக்கணும், நட்பை. எங்கள் வீட்டுக்கு வர எல்லா பிள்ளைகளும் எங்கள் பையங்க எப்படி கூடுவான். நான் என்ன முறை சொல்கிறேன்னா அப்படி தான். நான் தம்பினா சித்தப்பான்றானுங்க, என்ன மாப்பிள்ளைன்னா மாமான்றான். 2 பிள்ளைங்க அப்படி தான் கூடுவான். அப்படி தான் வளர்த்தேன். எல்லோரும் உறவிடா கண்ணு. நமக்கு யார்? அவன் கட்டுரையில் சாகுல் சித்தப்பான்னு எழுதுறான். முஸ்லீம் நண்பர்கள் என்ன கூட்டி சாகுல் சித்தப்பா. அவன் சாகுல் சின்ன வயசுலேருந்து அவன் சித்தப்பான்னு தான் கூப்பிட்றான். வளருங்க. எல்லா சாமியும் ஒன்று தாம்மா. எந்த சாமியாவது பிரச்சனை பண்ணுதா? ஒரு லாரி டிரைவர் திருநெல்வேலிருந்து புறப்படுறான், ஓடப்பட்டி பிள்ளையார் கோயிலில் 1 ரூபா போடுறான், கொஞ்சம் தள்ளி போய் அந்த அன்னை மரியம்மா இதில் 1 ரூபா போடுறான்,